உலகம் மங்கையர் உலகம் மங்கையர் உலகம் இது மங்கையர் உலகம். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். உலகத்து மக்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு நாளும் திருநாளாக மலர்ந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு வாழ்த்துறோங்க. பார் என்றது சாலட், சுவை ஜோர் என்றது பீன்ஸு, இதை செய் என்றது கைகள். என்னது கைகள் கால்கள்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன பீன்ஸு என்ன சாலடுங்கிறத நறுக்குன்னு செஞ்சு காட்டுங்க அப்படின்னு நீங்கள் கோச்சிக்கிறீங்க இல்லை? முதல்ல அதை பார்த்துருங்கப்பா. குட் மார்னிங் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சாலட் வெரைட்டி. இது வந்து பீன்ஸ் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஒரு சாலட், க்ரீன் பீன் சாலட். ஸோ இந்த க்ரீன் பீன் சாலட் பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்த்துடலாம். பீன்ஸ் வேக வைத்தது 15, வெங்காயம் 1, துளசி இலை 1/3 கப், சிவப்பு குடைமிளகாய் 1/2 கப், பல்சாமிக் வினிகர் 3 மேஜிக்கரண்டி, டொபாஸ்கோ சாஸ் 1 தேக்கரண்டி, பச்சை ஆலிவ்ஸ் 2 மேஜிக்கரண்டி, பூண்டு 2 பல், மிளகுத்தூள் தேவையான அளவு, எலுமிச்சை சாறு 2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ தேவையான பொருள் எல்லாம் இங்கே ரெடியாக இருக்குது. இது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ரொம்ப லைட்டான ஒரு சாலட், இந்த க்ரீன் பீன் சாலட். இதுக்கு வந்து நம்ம பீன்ஸை வந்து இந்த காம்பு எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த நாரையும் எடுத்துட்டு இது மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ ஒரு பவுலில் இந்த வேக வச்சு ட்ரிம் பண்ணி வச்ச பீன்ஸ் இதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே சோளம், இது வந்து லைட்டாக மைக்ரோவேவ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட் கார்னை வந்து ஒரு 1 மினிட் இல்லைனா ஒரு 2 மினிட்ஸ் வந்து மைக்ரோவேவ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் வந்து ஃப்ரோசன் கார்ன் வாங்குறீங்க அப்படின்னா 30 செகண்ட்ஸ் நீங்கள் மைக்ரோவேவ் பண்ணாலே போதும். பட் அதே வந்து ஃப்ரெஷ்ஷான கார்னாக இருந்தால் ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் மைக்ரோவேவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் மைக்ரோவேவ் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலராக அடுப்புலேயே கொஞ்சம் நல்ல கொதிக்கிற வெந்நியில் அந்த கார்ன் போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதில் போட்டுக்கோங்க. அடுத்து வந்து சிகப்பு குடமிளகா. இது நல்ல கலர் கொடுக்கறதுக்காக தான் இந்த சிகப்பு குடமிளகா யூஸ் பண்ணுறேன். ஏன்னா பீன்ஸ் வந்து க்ரீனாக இருக்குது, இந்த கார்ன் எல்லோ, அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் நம்ம வந்து இது கூட ஆட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதில் வந்து இந்த சிகப்பு குடமிளகா ஆட் பண்ணுறேன். இதை ஆட் பண்ணிவிட்டு அடுத்து பொடியாக நறுக்கி வச்ச வெங்காயம் இதையும் சேர்த்துட்டு ஃபைனலாக சாப் பண்ணி வச்ச ஆலிவ்ஸ். நீங்கள் க்ரீன் ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணலாம், இல்லைனா பிளாக் ஆலிவ்ஸ் யூஸ் பண்ணலாம். எந்த வெரைட்டியான ஆலிவ்ஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த சாலட்க்கு ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கிட்டு இதை இந்த சைடில் வச்சிடலாம். ஒரு சின்ன பவுலில் கொஞ்சமாக பூண்டு, நசுக்கி வச்ச பூண்டு, அது கூடவே கொஞ்சமாக பல்சாமிக் வினிகர். சப்போஸ் இது கிடைக்கல அப்படின்னா ரெகுலர் வினிகரே யூஸ் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, அந்த காய்க்கு எல்லாத்துக்கும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் மிளகுத்தூள், எவ்வளோ காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகுத்தூள், அதுக்கப்புறம் எலுமிச்சை சாறு ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை சாறு சேர்க்குறேன். ஏன்னா ஆல்ரெடி இதில் வினிகர் போட்டிருக்கோம். ஸோ அதனால் அதோடைய ஃப்ளேவர் வந்து இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்த்துக்கோங்க. இதை போட்டுட்டு நல்லா கலக்கிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கொஞ்சம் ஆயில் போட போகிறேன். இதில் எதுக்கு ஆயில் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த காய்கறி எல்லாம் வந்து ஒரு நல்ல பளபளப்பு கொடுக்கறதுக்காக தான் இதில் வந்து எண்ணெய் சேர்க்குறோம். இது வந்து நீங்கள் ஆலிவ் ஆயில் போட்டால் நல்லாயிருக்கும். அதிலேயே எக்ஸ்ட்ரா வர்ஜின் ஆலிவ் ஆயில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே இல்லைன்னா நார்மல் ஆயில் போட்டுக்கலாம். இது எதுக்காக இந்த ஆயில் போடுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு நல்ல பளபளப்பான ஒரு கோட்டிங் கொடுக்கறதுக்கு தான் இந்த ஆயில் சேர்க்குறேன். ஸோ இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து இதில் டொபாஸ்கோ சாஸ், இது வந்து நல்ல காரமான ஒரு
சில்லி சாஸ். இது டொபாஸ்கோ சாஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஸ்பைசியான ஒரு வெரைட்டி ஆஃப் சில்லி சாஸ். இது வந்து ரொம்ப ஜாஸ்தி போடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு 5-6 ட்ராப் போட்டுக்கோங்க. ஸோ ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். போட்டுட்டு இதையும் சைடில் எடுத்து வச்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்மளுடைய சாலட் ட்ரெஸ்ஸிங். ஸோ இதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை இது மேலே ஊற்றிடலாம். இந்த சாலட் ட்ரெஸ்ஸிங்கை இதில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. பாருங்கள், அந்த ஆயில் போட்டிருக்கிறதால அந்த காய் எல்லாமே பளபளன்னு ஆகிடும். அந்த சாலட் ட்ரெஸ்ஸிங் போட்டு மிக்ஸ் பண்ண உடனே நல்ல பளபளப்பு வரும். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு நல்ல ஹர்பியான ஒரு ஸ்மெல், ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறதுக்காக இதில் வந்து நல்ல பொடியாக நறுக்கி வச்ச பசில் லீவ்ஸ் இதை வந்து இதில் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கிக்கலாம். இது நல்லா கட் பண்ணி சாப் பண்ணி போடும்போது அதோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இறங்கும். நீங்கள் ரெகுலர் துளசி இலை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த சாலட். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். கிரன்ச்சியான, டேஸ்டியான, ஹெல்த்தியான க்ரீன் பீன் சாலட் ரெடி ஆயிடுச்சு. கிரீன் பீன் சாலட் செய்ய தேவையான பொருட்கள்: பீன்ஸ் வேக வைத்தது 15, வெங்காயம் 1, துளசி இலை 1/3 கப், சிவப்பு குடைமிளகாய் 1/2 கப், பல்சாமிக் வினிகர் 3 மேஜிக்கரண்டி, டொபாஸ்கோ சாஸ் 1 தேக்கரண்டி, பச்சை ஆலிவ்ஸ் 2 மேஜிக்கரண்டி, பூண்டு 2 பல், மிளகுத்தூள் தேவையான அளவு, எலுமிச்சை சாறு 2 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. கிரீன் பீன் சாலட் செய்முறை: ஒரு பாத்திரத்தில் வேக வைத்த பீன்ஸ், ஸ்வீட் கார்ன், சிவப்பு குடைமிளகாய், வெங்காயம், ஆலிவ்ஸ் ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். மற்றொரு பாத்திரத்தில் நசுக்கிய பூண்டு, பல்சாமிக் வினிகர், உப்பு, மிளகுப் பொடி, எலுமிச்சை சாறு ஆகியவற்றை சேர்த்து நன்றாக கலந்து கொள்ளவும். நன்றாக கலந்ததும் அதில் எண்ணெயை சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் டொபாஸ்கோ சாஸ் சேர்த்து கலக்கவும். பிறகு அதை கலந்த பீன் சாலட் கலவையில் சேர்த்து நன்றாக கலக்கவும். பிறகு அதில் துளசி இலையை சேர்த்து நன்றாக கலந்து சாப்பிடவும். கிரீன் பீன் சாலட் தயார்.